நீங்களும் எனக்கு தெரியல, ஒன்னு விஜய்க்கு சார்பா பேசுறீங்க, இல்லைன்னா முதலமைச்சருக்கு சார்பா பேசுறீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாம இருக்கீங்களாங்க எனக்கு தெரியல. இதுவரையும் எந்த தேர்தலையும் நம்ம தம்பி போட்டியிடல. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் அங்க போய் சேர்ந்திருக்காரு. அவரு சேர்ந்தனால ஏதோ பெரிய அம்மா கூட இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அடுத்த மாசம் வந்து அவர் தலைமையில் நிறைய பேர் தாவகையில் இணைவாங்க அவருடைய அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் பாவம், ரொம்ப வேற வழி இல்லை. சார், இப்போ தொடர்ச்சியா வந்து அதாவது திமுகவுக்கு, அதாவது திமுக அதிமுக அப்படின்ற மாற்று வந்து பாஜக அப்படின்ற சூழல்ல இப்போ விஜய் தன்னை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தி முயற்சி பண்றாரா? நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்குமே ஒரு அரசாங்கம், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் திருப்பி எல்லாம் கேட்டு சொல்றேன், திமுக என்னைக்குமே மக்கள் செல்வாக்கோடு ஜெயிச்சது கிடையாது. 1967க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் 72ல கட்சி ஆரம்பிச்சார். 77லிருந்து 80 எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். புரிஞ்சுதா? எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அதன் பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ரெண்டா உடைஞ்சது. அது உடைஞ்சிருந்ததுனால திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அன்னைக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஜா அணி ஜே அணி ஓட்ட கூட்டினாக்கி 90 இடங்களுக்கு மேல அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா சேர்ந்திருந்தா ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், 89ல ஒரு இடைத்தேர்தல் மதுரை கிழக்கு மருங்காபுரி. நீங்க பாதி பேருக்கு உங்களுக்கு வயசுக்கு அப்பெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பீங்க. முதலமைச்சர் வந்து கருணாநிதி அன்னைக்கு அவர்கள் இருந்தாங்க. அந்த இடைத்தேர்தலில் அம்மா கூட போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகல. ஒரு பக்கம் KKSR கருப்பசாமி பாண்டியா, ஒரு பக்கம் அண்ணன் முத்துசாமி பொன்னுசாமி அவர்கள் தான் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க. 26,000 ஓட்டுல ஜெயிச்சது அன்னைக்கு அண்ணா திமுக ஜெயிச்சது. ஆனால் திமுக இன்னைக்குமே செல்வாக்கோட ஜெயிச்சதே கிடையாது. இப்ப கூட போன தடவை ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக்னால அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தனால இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல கொள்ளையடிச்சு பணத்தை வச்சுட்டு மீடியாக்களையும் தன் கைவசம் வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த கேள்விகளெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்காங்க.